ஹலோ கைஸ், வெல்கம் டு மை வீடியோ. எல்லோரும் எப்படிங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2026 நிறைய விஷயங்கள் மாறிட்டு வந்தது. கவர்மெண்ட் மாறிட்டாங்க, சிஎம் மாறிட்டாரு, டீமோட ப்ரொசீஜரும் மாறிருக்கு, எல்லாம் மாறிட்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னும் மாறாமல் கிடக்கு. அது என்ன தெரியுமா? எனக்கு தெரியும். வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு காட்டன் சேனல் இன்னும் வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் மாட்டாமல் இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, டிடிவி பாபாக்கலாம் இன்னும் வரைக்கும் மாறலைங்க. இன்னும் கடைசி வரைக்கும் டேட்டு பார்த்து கண்டுக்கிற மாதிரியும் தெரில. அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறதும் கண்டுக்கிறதும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் தான் அவங்க வந்து ஏதோ புதுசாக ஏதோ வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஒன்றும் நடக்கலை. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2. பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்க்காம மறக்காம பார்த்துவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது நண்பர்கள் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ, கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோ போகலாம். The real story of Detective Conan. இந்த டேட்டை கோனன் சீரீஸோட கிரியேட்டர் யாருன்னா கோஷோ ஹயமா. இதோட ஃபீட்பேக் பற்றி நான் சொல்லணும்னா, இவர் ஏழ்மை குடும்பத்தில் சேர்ந்தவங்க. ரொம்ப மாவும் மனுஷன், ரொம்ப சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஆர்டிஸ்ட் மேலே ஒரு நல்ல கனவு கொண்டு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு தான் இந்த இது வந்திருக்காரு. ஸோ இதோட முக்கியமான படைப்புகள் பார்த்தீங்கன்னா, இவரோட மேஜிக் கேட்டோ அப்படின்னா ஒரு மங்கா காமிக்கை வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அது நல்ல வைரலாக இருக்கும்போது அந்த கேரக்டருக்கு ஒரு பேர் வைக்கணும்னுக்காண்டி கைட்டோ கிட் அப்படின்னு பேர் வைக்காரு. ஸோ அந்த கைட்டோ கிட்லேருந்து தான் இந்த டேட்டு கோனனுக்கும் இந்த கேரக்டர் வந்து சேர்க்குறாரு. ஸோ இது இவரோட இது. ஸோ இப்படி சொல்லும்போது இவரோட ஃபேமஸாலையும் இவரோட நல்ல கிரியேஷனால் தான் இன்றைக்கி வேர்ல்டு முழுக்கில் பார்த்தீங்கன்னா டேட்டு கோனன் கண்டிப்பாக பேசப்படுது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அது இந்தியாவில் மட்டும்தான் கிடையவே கிடையாதுங்க. Detective Conan achievements. பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டேட்டு கோனன் வந்து ஒரு ஷோனன் அனிமே. அதாவது அனிமையில் 2 வகை இருக்குது. ஒன்று கொடுகு அனிமே, இன்னொன்று ஷோனன் அனிமே. கொடுகு அனிமே அப்படின்னா ஒரு அனிமையோட எபிசோடு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷின்சான் மாதிரி ஒரு எபிசோடு இருக்கா, ஷின்சான் மாதிரி ஒரு எபிசோடு வந்து ஒரு எபிசோடு காமிப்பாங்களா, அடுத்து வேறு எபிசோடு காமிப்பாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. ஷோனன் அனிமே அப்படிங்கன்னா ஒரு கதை மாதிரி போகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜோட எல்சியூ மூவி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எல்சியூ யூனிவர்ஸ், தப்பாக சொன்னேன், எல்சியூ யூனிவர்ஸ். அந்த எல்சியூ யூனிவர்ஸ் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி போகுமா. ஸோ அந்த நீங்கள் ஸ்டோரியாக பார்த்தா தான் அந்த கதையும் உங்களுக்கு புரியும், அந்த படமும் புரியும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் அப்படி. ஸோ நீங்கள் அந்த ஸ்டோரியாக பார்த்தா தான் உங்களுக்கு இந்த கதையே என்னென்னு புரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அனிமே தான். அண்ட் இவங்களுக்குள்ள ஒரு போட்டியாக வந்து ஒரு அனிமே கூட போட்டி போட்டு கடைசியாக அவங்களோட ட்ராவ் ஆயிருந்தாங்க. என்ன அனிமேன்னா ஒன் பீஸும் டேட்டு கோனனுக்கும் நெட் டு நெட் பேட்டில் நடந்திருக்கு. எப்போ அப்படின்னா 2021 அந்த கொரோனா பீரியட் அப்போது அவங்களோட மொத்த எபிசோட் 1000 எபிசோடை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நம்பவே முடியல, 1000 எபிசோடை க்ரியேட் பண்ணி இவங்க ஒன் பீஸோட போட்டி போட்டிருக்காங்க. ஒன் பீஸும் இவங்க சும்மா இல்லை, ஒன் பீஸும் இவங்களோட போட்டி போட்டு எப்படி சொல்கிறது, இவங்களோட போட்டி போட்டு இவங்க 1000 எபிசோட் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பார்க்க முடியல. பட் இருந்தாலும் ஒன்றையும் சொல்லிக்கிறேன், ஒன் பீஸாக இருந்து சரி டேட்டு கோனன் சரி தயவுசெய்து சண்டை போட்டுக்கிறீங்க. இது காரணம் என்னன்னா, ஒன் பீஸுமே டேட்டு கோனனோட கிரியேட்டருமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் அவங்களுக்குள்ளே எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் எல்லோரும் பாராட்டுற விதமாக தான் முக்கியம். Detective Conan in India. இந்த டேட்டு கோனன் வந்து நம்ம இந்தியாவில் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னா 2004 அனிமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமே சீரீஸில் உள்ள சேனல் வந்து இவங்க ஃபஸ்ட்டு டேட்டு கோனன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஜப்பானோட கனெக்டாக இருக்குனால அவங்களோட அனிமேஸ்லாம் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு டப் பண்ண லாங்குவேஜ் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் தான். ஸோ அதனால ரீஜனல் லாங்குவேஜ் போகலாம் அப்படிங்கிறத பார்த்தா அங்கே தான் வந்து ஒரு ஆப்பே வச்சாங்க. சாம்பார் ஆப் எனக்கு கடைசியில் அவங்கள ரைட்ஸே இறந்துட்டாங்க. ஸோ நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அதுக்கு பதிலாக ஹங்காமா வந்து எப்படி சொல்கிறது 2004 அதே சேம் இயரில் ஹங்காமா வந்து ரைட்ஸ் வாங்கி அந்த டேட்டுக்கு வந்து இந்த டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா இவங்க வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஷோனன் அனிமேனா கதை மாதிரி போகணும். ஆனால் இவங்க என்ன பண்ண முடியுமா கையில் கழிச்சு எது வேணாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு 320 எபிசோட் மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு கதை மாதிரி போகாமல் இது வேறு மாதிரி போயிருக்கு. அதனால நிறைய பேருக்கு இதுக்கு வியூஸும் போகலை, லைக்ஸும் போகலை. அதே வருஷத்தில் இந்த பின்னாடி டிவியில் இந்த ஷின்சானும் இந்த மாதிரி நிறைய அனிமேஸ் வந்ததுனால டேட்டு கொண்டாலும் கடைசியில் வந்து இந்த அங்காமா விட்டு வெளியே தூக்கிட்டாங்க. அது பேர் என்ன டேட்டு கொண்டாலும் 2007 போயிட்டு. ஸோ இதுதான் டேட்டு கொண்டாந்து வந்து உள்ளே நினச்ச இந்த வருஷம். Now in ETV Balbharat. 2021 இப்போ நான் சொன்ன மாதிரி 2021 வந்து ETV பால்பாரத் ஒரு சேனல் ரிலீஸ் ஆச்சா. அந்த ETV பால்பாரத் தான் இப்போ வந்து டேட்டு கொண்டாந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போ தெரியுமா 2023. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே ஒரு எபிசோட ஃபஸ்ட்டு எபிசோடை வந்து டேட்டு கொண்டாந்து தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அன்னையிலேருந்து இவங்களுக்கு வந்து எப்படி சொல்லுது டிஆர்பினா பயங்கர பிச்சுக்கிட்டு போச்சு. எல்லாருக்கும் செம்ம வியூஸ் போயிட்டு கண்டிப்பாக அவங்க வந்து எப்படி சொல்லுது ரேங்க்லேயே பெரிய இடத்துல போய் ஒரு நிறைய இன்கம் அவங்களுக்கு செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு டேட்டு கொண்டாந்து ரொம்ப பவராக இருக்குது. அப்படி பார்த்து டேட்டு கொண்டாந்து தான் முதல்ல அப்படின்ற அளவுக்கு ETV பால்பாரத்னாலே டேட்டு கொண்டாந்து தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமாயிட்டு நானே யோசிச்சு பார்க்க முடியல எப்பட்றா அப்படின்னு நானே வேந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் டேட்டு கொண்டாந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Current situation. அந்த பிறகு பார்த்தீங்கன்னா 2024 திடீர்னு ஒரு தடவை நான் டிவி பார்க்கும்போது நான் டேட்டு கொண்டாந்து பார்க்கலாமே நான் ஆசையாக பார்த்தா டேட்டு கொண்டாந்து உண்மையில காணுங்க. 2024 டேட்டு கொண்டாந்து காணும். என்னடான்னு பார்த்தா இல்லை ஒரு அவங்ககிட்ட போய் நேரடியாகவே கேட்டேன். என்ன கேட்டு சொன்னாங்கன்னா எபிசோட்ஸை வந்து நாங்கள் வந்து இப்போ ரீக்ரியேட் பண்ணணும், அதாவது நியூ எபிசோட்ஸை நாங்கள் கொண்டு வரணும். அதாவது ஹங்காமாவில் பண்ண அந்த விஷயத்த நாங்கள் சரி பண்ணி பார்க்குறோம், அதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அதனால் வந்து டேட்டு பண்ண கொஞ்சம் நாள் ஸ்டார்ட் பண்ணிட்டு அது பிறகு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. சரி ஒத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கு 1 வருஷம் எடுத்துக்கோங்க. ஸோ 1 வருஷம் நான் கூட ஒத்துக்கிறேன். அந்த 2 வருஷம் அதுலேயும் ஒத்துக்கிறேன். என்னடா இவங்க ரொம்ப நாளாக இவங்க இது கொஞ்சம் எபிசோடு தானே பண்ண போகிறோம், நாங்கள் தான் மொத்த எபிசோடு எடுக்க போகிறோம், கொஞ்சம் கதைப்படி நான் போகிற மாதிரி எடுக்கணும்னு பார்த்தா இவங்க அதுக்கு ரொம்ப லேட்டாக்குறாங்க. பிறகு வேறு கொஞ்ச நாள் பிறகு அவங்ககிட்ட நான் கான்டாக்ட் பண்ண பிறகு தெரியுது அவங்க டேட்டு போனதை வந்து இனிமேல் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு நியூஸ் வந்துருச்சு. ஸோ நல்லா இருப்படா போடா ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ கொஞ்சம் பாருங்களேன். இப்போ நான் கேமரா கொஞ்சம் கிட்ட வரேங்க. இப்போது கொஞ்சம் பாருங்களேங்க. இதோ இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எப்போவுமே 4 மணிலேருந்து எப்போவுமே வந்து டேட்டு கொண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க சரியா. அந்த 4 மணிலேருந்து கொஞ்சம் கீழே போய் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டு கொண்டு எப்போ திரும்ப ரிலீஸ் பண்ணுறாங்க நல்லா பாருங்கள் 11 மணி. 11 மணிலேருந்து எவ்வளோ ஜஸ்ட்டு 1 மணி நேரம் தாங்க. இப்போ தெரியுதா இவங்களோட கஞ்சத்தனத்தை. இவங்களோட கஞ்சத்தனத்துக்காண்டி கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்தே திரும்பணும். நான் ஏன் திரும்ப சொல்கிறேன், இவங்க இவ்வளோ மோசமான காரங்க. இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கான். ஒரு தடவை எனக்கு அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, ஒரு ஆடியோ லைனில் என்னை மிரட்டியிருக்கான். நிஜமாக சொல்கிறேன் ஆடியோ மூலம் எனக்கு மிரட்டியிருக்காங்க. என்ன தைரியத்தில் வந்து எங்கே பேசுனா வாய் அடிச்சு போடுவேன் அப்படின்னு கார்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த மாதிரி பண்ண பார்க்கலாம். அந்த மிஸ்டர் கேக்கு பண்ண மாதிரி. ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஆகிட்டெல்லாம் நம்ம போய் கெஞ்ச வேண்டியது இருக்குது. கெஞ்செல்லாம் வேணாம், இவெல்லாம் அடித்து தூக்கணும். ஆனால் என்ன டேட்டுக்கு காட்டி நான் கண்டிப்பாக அதை செஞ்சே தீர்வேன். ஸோ அந்த வீடியோ பார்க்குறது நீங்கள் தயவு செஞ்சு நான் உங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இது மெயின் வீடியோ. நீங்கள் டேட்டு கோனோட ஃபேன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா டேட்டு கோனோட ஃபேன்ஸ் புதுசாக இருக்குங்க, கார்ட்டூன் ஃபேன்ஸ் பரவாயில்ல, எந்த ஃபேன்ஸாக இருக்கக்கூடாது. நான் வந்து மெஜாரிட்டிலாம் பார்க்கல. இங்கே கேட்க வர்ற என்னன்னா இங்கே அனிமேக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இங்கே கெடுக்கப்படுது.
இங்கே அனிமேக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கணும். அதாவது இது ஒரு நல்ல அனிமே, டேட்டுக்கு ஒன்றுங்கிறது ஒரு நல்ல அனிமே. ஆனால் அந்த நல்ல அனிமையே இவங்க வந்து கெடுக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இர்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அப்புறம் அது டேட்டுக்கான ஃபேன்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. அது யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, டேட்டுக்கு நான் திரும்ப கொண்டு வர வைக்கணும், அது டைமிங்கை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு டேட்டுக்கு நான் ஃபேன்ஸ் கொஞ்சம் சீரியஸாக இருங்க. நீங்கள் அவனா நீங்கள் இது சில்லியாக இருக்க போகிறதான் அவன் நல்லா அடிச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், அவன் இப்போ டேட்டுக்கு இப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கிறான். கேட்டால் லோ டிஆர்பி அப்படிங்க. ஸோ மறுபடியும் அவனை காண்டாக்ட் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா, இல்லை சினிமாட்டிக்கில் வந்து நல்லா ரீட் பண்ணணும். அதாவது டேட்டிவ் கோனானில் இருக்க அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களே டேட்டிவ் ஒர்க்கில். ஸோ நைட் டைமில் பார்த்தா அது நல்லா இருக்கும், அந்த மாதிரி பண்ணுறேன். நீ ஒரு மயிரும் கொடுக்க வேண்டாம், ஒழுங்காக வந்து 4 மணிக்கு போடு. ஏன்னா 4 மணிக்கு என்ன மிட் நைட்டில் எவங்க பார்ப்பான்? மிட் நைட்டில் ஒரு பையனை பார்க்க வேறு படுத்து தூங்கணும். அவனா தூங்குறான்னு பார்த்து நீ பார்க்குறோன்னா. ஸோ தயவு செய்து உடனே ஒன்று சொல்லிக்கிறேன், டேட்டுக்கு ஒன்றாலும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வேணுமா, சத்தியமாக எனக்கு டேட் ஒன்று பார்த்துட்டு நம்ம வெறியாவது ப்ரோ அட்டின்னு கேட்டிங்கன்னா ஏன் கூட நான் உங்கள் கூட இருக்கேன். ஸோ நான் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன், நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேலே வாய்ப்பே கிடைக்காது. கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி இந்த கல்ப்ரேட்டுகளை அடித்து துரத்தணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து வேலையை பார்க்க போகிறோம். ஸோ தயவு செய்து எத்தனை பேர் ஷேர் பண்ண முடியும் ஷேர் பண்ணுங்கள். அவங்ககிட்டையும் இந்த மாதிரி சேனல் இருக்குது, போய் அவங்ககிட்டையும் சொல்லுங்கள். நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் see you today. Bye bye.